வணக்கம். சைரசா யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீம் இணைந்து வழங்கும் 2026 தேர்தல் கருத்து கணிப்பு. இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி ஊத்தங்கரை தொகுதி. இந்த ஊத்தங்கரை தொகுதியை உள்ளடக்கிய சட்டமன்ற பகுதிகள் பேச்சம்பள்ளி தாலுகா, ஊத்தங்கரை தாலுகா, நாகம்பட்டி, கொன்றாப்பட்டி, மரப்பநாயக்கன்பட்டி, பரண்டப்பட்டி மற்றும் ரெங்கம்பட்டி போன்ற கிராமங்களும் இந்த சட்டமன்ற தொகுதியில் உள்ளடக்கிய பகுதிகளாகும். இங்கு கடந்த 2011 2021 வரை 3 முறை அதிமுகவை வென்றுள்ளது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பாக போட்டியிட்ட தமிழ்ச்செல்வம் 99,675 வாக்குகள் பெற்று வென்றுள்ளார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸை சார்ந்த ஆறுமுகம் 71,288 வாக்குகளை பெற்று தோல்வியடைந்துள்ளார். மூன்றாவதாக நாம் தமிழர் கட்சியை சார்ந்த இளங்கோவன் 5.54% வாக்குகளை பெற்றுள்ளார். அவரை தொடர்ந்து தேமுதிகவை சார்ந்த ஆர் பாக்கியராஜ் 2,291 வாக்குகளை பெற்று 4ஆம் இடத்திலும் நோட்டோ 1,335 வாக்குகளை பெற்றுள்ளது. மக்கள் நீதி மைய கட்சி நோட்டோவை விட குறைவான வாக்குகளை பெற்று, அதாவது 1,254 வாக்குகளை முருகேசன் என்பவர் பெற்றுள்ளார். காங்கிரஸை சார்ந்த ஆறுமுகத்தை தமிழ்ச்செல்வம் 28,387 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றுள்ளார். இந்த ஊத்தங்கரை தொகுதியில் மொத்த மக்கள் தொகை 2,27,710. அதில் ஆண்கள் 1,15,277, பெண்கள் 1,12,433. 2021 பதிவான மொத்த வாக்குகள் 1,86,864. இதில் நோட்டோ கிடைத்த வாக்குகள் 1,359. இந்த தொகுதியை பொறுத்தவரை வன்னியர் வாக்கு சதவீதம் 28. அவர்களை தொடர்ந்து ஆதி திராவிடர்ஸ் 20%, நாயுடு 19% தங்கள் வாக்கு வங்கியாக உள்ளனர். மற்ற சமூகத்தினர் கணிசமான அளவில் இந்த பகுதியில் வாக்காளர்களாக உள்ளனர். தற்பொழுது 2026 தேர்தலின் கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கலாம். இதில் முதல் இடத்தில் மக்களின் ஆதரவை பெற்று வெற்றி பெற்றுள்ள கட்சி அதிமுக, இரண்டாவதாக திமுகவும், மூன்றாவதாக தமிழக வெற்றி கழகமும் 17% மக்களின் ஆதரவை பெற்றுள்ளது. நான்காவதாக நாம் தமிழர் கட்சி 12% ஆதரவை பெற்றுள்ளது. இதர கட்சிகள் 5% ஆதரவை பெற்றுள்ளன. இந்த தொகுதியில் அதிமுக பலமான கோட்டையாக உள்ளது. அதிமுகவின் வன்னியர் ஓட்டு இதற்கு அதிகமான பலத்தை கொடுக்கிறது. பாமக கட்சியின் வன்னியர் வாக்கு இவர்களுக்கு பெரிய பலம் இந்த தொகுதியில். இது அதனுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய அளவில் உதவும். மீண்டும் மற்றொரு தொகுதியை அடுத்த பதிவில் காணலாம். நன்றி, வணக்கம்.